உங்களுடைய இந்த வேஷம், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா டைமிங், அந்த டைமிங்ல தான் நீங்க கொஞ்சம் சொதப்பிட்டீங்க. சரிதானே வினோத்? சொல்லு, எதுக்காக இந்த நாடகம் எல்லாம்? நான் சொல்றத நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. பண்டு கிரிகிரி துறை இருந்த சமயத்துல இந்த பங்களால வேலைக்காரங்களா இருந்தாங்க என் தாத்தாவும் பாட்டியும். ஒரு நாள் அவங்க வளர்த்த மக காணாம போயிட்டா. மக இல்லாம தனியா லண்டனுக்கு போக அந்த அம்மாவுக்கு மனசு வரவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மக கேதரின் திரும்பி வருவான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த துரை அவங்கள வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா எங்க பாட்டிக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க. என்னைக்காவது கேதரின் திரும்ப வந்தா இந்த பங்களா அவளுக்கு தான் சொந்தம், வேற யாரும் இந்த பங்களா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னாங்களாம். ஆனா அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ மேத்யூவோட தாத்தா அநியாயமா அபகரிச்சுக்கிட்டாரு. அவர் அந்த பங்களாவை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. இதை வாங்க வர்றவங்கள விரட்டி அடிக்க தான் நாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கோம். வினோத், நீ சொல்றதெல்லாம் ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறங்கிறது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? உன் பாட்டி காலத்துல வேணா கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்பவும் உண்மையை சொல்ல, மேத்யூஸ் கிட்ட இருந்த இந்த கெஸ்ட் ஹவுஸ் கம்மியான விலைக்கு வாங்க தானே இந்த நாடகம் எல்லாம்? இல்ல சார், நந்துவோட இடத்துல இருந்து சில சமயம் நான் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதை வாங்க வர்றவங்களை பயமுறுத்தி இங்க இருந்து விரட்டுறது இப்ப எங்களுக்கு ஒரு தொழிலா மாறிடுச்சு. அப்படின்னா சந்தோஷ் வந்த அன்னைக்கு ராத்திரி கூட நீங்க இங்க வந்திருப்பீங்கல்ல? இல்ல, சந்தோஷ் சார் இந்த இடத்த வாங்குறதுக்காக வரலையே. சந்தோஷுக்கு கேதரினை பத்தி தெரியணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். கேதரின் திரும்பி வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கடிதாசியும் ஒரு பரிசு பொருளையும் துரையமா எங்க பாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை நான் சந்தோஷ் சார்கிட்ட காமிச்சேன். சந்தோஷ்க்கு என்ன நடந்திருக்குன்னு நீ நினைக்கிற? எனக்கு அதை பத்தி தெரியாது சார். அந்த லெட்டரும் கிஃப்ட் இப்ப எங்க இருக்கு? இதான் சார் நான் சொன்ன அந்த கிஃப்ட். என்ன சைமன் சார், இந்த கால பொம்மை பாத்துட்டு இருக்கீங்க? வர்ஷா, உனக்கு ஃபோர்டு தெரியுமா? தெரியும். அவனையும் தெரியும், அவன் தம்பி மிலன்ஸையும் தெரியும். என்னாச்சு? ஃபோர்டுங்கிறது ஒரு மாடு, அது கூட தெரியாதா? எனக்கு ஃபோர்ட பத்தி தெரியும். பாத்தியா, கேதருக்கு தெரிஞ்சிருக்க ஃபோர்ட பத்தி. கேத்ரின்கா? இல்ல நந்துவுக்கு. வா சொல்லு. எனக்கு ஃபோர்ட பத்தின கதை நல்லாவே தெரியும். சரி, அப்ப ஃபோர்ட பத்தின கதை சொல்லு. அது ஒரு பாவப்பட்ட காளமாடு. மத்த காளமாடு மாதிரி இது எந்த காளமாடு கூடயும் சண்டை போடாது. இது எப்பவும் மரத்தோட நிழல்ல பூக்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தா ஆளுங்க அதை சண்டைக்கு போய் விட்டாங்க. ஆனா அங்க போய் அவன் சண்டை போடல. சண்டையை பார்க்க வந்த ஒரு அக்கா தலையில இருந்த பூவை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தான். சண்டை போடாம சும்மா நின்னான். அதனால அங்க இருந்த ஆளுங்க அவனை துரத்தி விட்டுட்டாங்க. பேர்டு மறுபடியும் அந்த மரத்தடிக்கே வந்து அந்த பூக்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அவனோட பழக்கமா இருந்தது. எங்க கூட்டிட்டு போறீங்க? வா சொல்றேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஸ்டோர் ரூமுக்கு போறீங்கன்னா நான் வரல. அட பயப்படாத, நாங்க இருக்கோம்ல, வா. ஐயோ, இவருக்கு பயமே இல்லையே. இது கேத்ரின் விளையாடுறதுக்காக அந்த துரை கட்டினது. இங்க எப்பவுமே கேத்ரினோட ஆத்மா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பாத்து போ. எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலையோ?
A story of Ferdinand. வர்ஷா, இந்த புத்தகத்துல ஒரு கதை இருக்கு. இந்த புக்கு வந்தது 1936ல. யுத்தத்துல இருந்து வீரர்களை பின்வாங்கறதா சொல்லி ஹிட்லர் இந்த புத்தகத்தை எரிச்சிட்டாரு. ஜெர்மனில இந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கதை இது. இதெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? கேதரோட பெட் டைம் ஸ்டோரி இதுவா கூட இருந்திருக்கலாம். நீ வேணுடா கண்ண மூடி யோசி. அவ வந்து உன் காது கிட்ட இந்த கதையை சொல்லுவா. கண்ண மூடுறியா? அட சும்மா கண்ண மூடு. அதாங்கவே என் கூட வா. And he just sat down quietly and smelled. He wouldn't fight and be fierce no matter what they did. He just sat and smelled. And the banderilleros were mad, and the picadores were madder. And the matador was so mad, he cried because he couldn't show off with his cape and sword. So they had to take Ferdinand home. And for all I know, he's sitting there still, under his favorite cork tree, smelling the flowers just quietly. Dear Kathy, I believe you're out there somewhere, watching and listening to me right now. I miss you so much and love you so much more than you can imagine. I believe you're alive, and I know that hope speaks louder than fear. It is my hope that you can reach out to me. I feel your absence every day. Kathy, that is compelling me to go to England. Under his favorite cock tree, and for all I know, you are sitting there still. Under his favorite cock tree, and for all I know, you are sitting there still. Under his favorite cork tree, smelling the flowers just quietly. He is very happy.
ஆனா இதுக்காக திரும்ப வச்சிருக்கான்.